அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிரண் பயிற்சி மையம். இப்போ நம்ம டிஎன்எஸ்ஆர்பி நம்மளுடைய ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பேர், சார் எப்போ சார் நோட்டிஃபிகேஷன் வரும், ரொம்ப ரொம்ப நாளாக படிக்கிறோம் சார், எப்போ சார் நோட்டிஃபிகேஷன் வரும்னு நிறைய நம்ம ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி இதுதான். நாங்களும் நீங்கள் முயற்சி தளராம படிங்க, கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் இந்த மாதம் வந்துடும் அப்படின்னு நாங்களும் அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நல்ல பர்ஃபார்மன்ஸோட டெஸ்ட் எழுதுறாங்க. இப்போ அதன் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்எஸ்ஆர்பிலேருந்து அவங்க வெப்சைட்ல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது போலீஸ் கான்ஸ்டபிள் கிரேடு 2 ஜெயில் வார்டன் அண்டு ஃபயர்மேன் ஃபார் தி இயர் 2025 ஷார்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து அப்லோட் பண்ண போகிறாங்க. அப்போ நோட்டிஃபிகேஷனை பொறுத்து தான் வேகன்சி எவ்வளோ வரும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அப்போ வேகன்சியை பொறுத்து நீங்கள்லாம் ஃபீல் பண்ணவே கூடாது. இப்போ வந்து ஒரு 3000 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா எப்படியா இருந்தாலும் 3000 பேர் போகத்தான் போகிறாங்க. அந்த 3000 பேரில் நானும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கணும். அதுதான் கான்ஃபிடென்ட். நீங்கள் வந்து நான் 10,000 பேர் எடுத்தால் தான் போவேன், 15,000 பேர் எடுத்தால் தான் நான் உள்ளே போவேன் அப்படின்னு நீங்களே உங்களுடைய திறமையை குறைச்சிக்க கூடாது. அதாவது அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதாவது ஒரு செயலை நம்மளால செய்ய முடியாதுன்னு நீங்க ஒரு தளர்ச்சி கொள்ளாம இருக்கணும். இடைவிடாத முயற்சிய இருந்தா அதை கண்டிப்பா உனக்கு அந்த வலிமை தரும், அந்த வெற்றியோடைய வலிமை கண்டிப்பா நீங்க அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ரொம்ப அருமையான குரலும் கூடாது. அப்ப உங்களுக்கு இந்த 2025க்கான பிசிக்கான நோட்டிபிகேஷன் மிக விரைவில் உங்களுக்கு அப்லோட் பண்ண போறாங்க. இப்போ ஆல்ரெடி படிச்சுன்னு இருக்கிறவங்களும் சரி, இல்லை இனிமேல் தான் நான் படிக்க போறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண போறவங்களுக்கும் சரி, எந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுக்கிறீங்களோ அந்த விஷயத்துல உறுதியான ஒரு உங்களுக்கு நேர்மையான ஒரு அணுகுமுறை இருக்கணும். கண்டிப்பா இப்போ பிசிக்கு நான் படிக்க போனேன் அப்படின்னா நான் மினிமம் ஒரு 5 பாயிண்ட் சொல்லுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு ஷெடியூல் வந்து கரெக்டா இருக்கணும். ஏனோ தானன் ஷெடியூல் இருக்கக்கூடாது. ஒரு ஷெடியூலை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அந்த ஷெடியூல் வந்து ப்ராப்பரான ஷெடியூலா இருக்கும். இந்த ஷெடியூலே உங்களை 50% வெற்றியாளராக மாற்றிடும். அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6th இருந்து 10th வரைக்கும் உங்களுக்கு நோட்ஸ் இருக்கணும். அப்படி புக்கு மேக்சிமம் புக்கு இருக்கணும். அப்படி புக்கு இல்லையா, உங்களுக்கு கரெக்டான ஒரு மெட்டீரியல் இருக்கணும். நாங்கள் இப்போ உங்களுக்கு 6th இருந்து 10th வரைக்குமே உங்களுக்கு மெட்டீரியல் நாங்கள் புக்கு லைன் பை லைனாக எடுத்து எந்தெந்த லைனை படிக்கணும் அப்படின்ற, ஏன்னா ஸ்டேட்மெண்ட் கூட்டு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. இப்போ 70க்கு 70 எடுக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கு. 70க்கு 70 எடுக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுக்கிறாங்க. அதனால இப்போ அதை பேஸ் பண்ணி நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 6th இருந்து 10th வரைக்கும் புக்கு கிளியராக இருந்தால் சூப்பராக இருக்கும். மூணாவது விஷயம் பாருங்க, நீங்க வந்து கண்டினியூட்டா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 4 to 5 ஹவர்ஸ் 4 to 5 ஹவர்ஸ் நீங்க கம்பல்சரி டெய்லியுமே படிக்கணும். இதை ஒரு நாள் 2 நாள் படிச்சுட்டு விடுறதில்ல, டெய்லி நீங்க இந்த 4 to 5 ஹவர்ஸ் படிக்கணும். நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், டைமிங்க்கு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கணும். டெஸ்ட் அந்த அளவுக்கு உங்களுக்கு டெஸ்ட் வந்து சும்மா ஒரு பாடத்துக்கு ஒரு 4 பாடம் கொடுக்குறாங்க அப்படின்றதுனால இந்த 4 பாடத்துலேருந்து ஒரு 60 கேள்வி உங்களை வந்து தீர்மானிக்குமானா கிடையாது. இந்த 4 பாடத்துலேருந்து ஒரு 200 கேள்வி, அந்த 200 கேள்வி தான் நீங்கள் படித்ததான ஒரு உங்களை அந்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது. அப்போ உங்களுக்கு டெஸ்ட் வந்து ரொம்ப அதிக எண்ணிக்கையிலான டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும். இப்போ புதுசாக பிசிக்கு எழுத போகிறவங்க நல்லா கவனிங்க. இப்போ புதுசாக பிசிக்கு எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கு 70 கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்போ 70 கொஷின்ஸ்னா இப்போ உங்களுக்கு வந்து ஜிகேலேருந்து 45 கொஷின்ஸ் வரும். இது வந்து ஜிகே பார்ட்டு. தமிழ்லேருந்து ஒரு 5 கொஷின்ஸ் வரும். தமிழ்லேருந்து ஒரு 5 கொஷின். சைக்காலஜி உளவியல்லேருந்து ஒரு 20 கொஷின். கரெக்டாக உங்களுக்கு 70 கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்போ 70 கொஷின்ஸும் ரொம்ப டஃப்பாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும். ஈஸினா எதை வச்சு ஈஸின்னு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் அந்த 70 கொஷினுமே உங்களால் அட்டன் பண்ண முடியுது அப்படின்னா தான் ஈஸி. உங்களால் 40 கொஷின் 50 கொஷின் தான் அட்டன் பண்ண முடியுது அப்படின்னா அது ஈஸி கிடையாது.
அப்போ அந்த 70 கொஷினும் உங்களால் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அந்த 70 கொஷினும் எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் தான் கேட்குறாங்க. உங்களுக்கு வெளியில் எங்கேயுமே கேட்க மாட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 2 கொஷின் கேட்பாங்க, அதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக தான் கேட்பாங்க. அப்போ மனசை நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாரும் ஒருநிலைப்படுத்த கற்றுக்கணும். ஒரு நிலைனா ஒன்றும் கிடையாது, டெய்லியும் ஒரு 4 to 5 மணி நேரம் படிக்கணும் அப்படின்றத நீங்கள் பழக்கமாக வச்சுக்கணும். அதை ஒரு ஒரு இப்போ ஒரு ஷெட்யூல் வச்சிருக்கணும். இப்போ அந்த ஷெட்யூலில் என்ன பண்ணால் இப்போ கண்டிப்பாக வீக்லி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 3 டெஸ்ட்டுனாச்சும் அட்டன் பண்ணணும். அப்போ அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் உங்களை என்ன பண்ணணும்னா அடுத்தடுத்த டார்கெட்டுக்கு உங்களை கொண்டு போகும். ஏன்னா இந்த இப்போ வாரத்தில் 3 டெஸ்ட் எழுதக்குள்ள இப்போ 6th ஸ்டாண்டர்டு நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து எப்படியாப்பட்ட கேள்வி வச்சாலும் என்ன பண்ணணும், நீங்கள் கிளியராக அதில் இருக்கணும். சும்மா இப்போ 100 கேள்வி வைக்கிறோம் அப்படின்னா 100ல் 40 எடுத்துட்டா நீங்கள் கிளியர்னு கிடையாது. அப்போ 100ல் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 95க்கு மேலே எடுக்கணும். அப்போ அதுதான் கிளியர். அப்பதான் நீங்க அந்த சொன்ன டார்கெட்டை கிளியரா பிடிச்சிருக்கிறீங்க, அடுத்த லெவலுக்கு நீங்க போக போறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப இது மாதிரி நீங்க என்ன பண்ணணும், அப்ப ஒரு டெஸ்ட்டும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்குள்ள அந்த சாப்டர்ல நீங்க டோட்டலா கிளியரா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் உறுதித்தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்த வாய்ப்புல வேகன்சி எப்படின்னு பார்த்தாலும் ஒரு 4000க்குள்ளதான் இருக்கும். அப்ப இந்த 4000க்குள்ள இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட எப்படியா இருந்தாலும் ஒரு 10 லட்சம் பேர் போடுவாங்க. அப்போ 10 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடக்குள்ள அவங்கள விட நீங்க 4000 பேர் உள்ள வரணும். அதுக்கு நல்ல ஒரு முயற்சி, நல்ல ஒரு எஃபெக்டான உங்களுடைய கான்ஃபிடென்ட். அப்போ அதுக்கு நீங்க நல்லா ஸ்டடி பண்ணணும், டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இப்போ சைக்காலஜியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு டெய்லியும் ஒரு 25 சைக்காலஜி நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னா அந்த 25க்கு 25 எடுக்கணும். அப்படி எதுல மிஸ்டேக் ஆகுது அப்படின்னு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அதான் சைக்காலஜியை பொறுத்த வரைக்குமே நிறைய கொஷின்ஸை நீங்க என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ இது மாதிரி உங்களுக்கு டைமிங் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ டைமிங்கை பொறுத்த வரைக்குமே பாருங்க, இப்போ பிசிக்கு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் படிக்க போறீங்க அப்படின்னா இப்போ இதுல 3 மணி நேரம் ஜிகேவுக்கு பார்க்கணும், 1 மணி நேரம் சைக்காலஜி உளவியலுக்கு பார்க்கணும், மீதி 1 மணி நேரம் தமிழுக்கு பார்க்கணும். இப்படிதான் பிரிச்சு வச்சு நீங்க பார்க்கணும். அப்ப இந்த 3 மணி நேரம் ஜிகே பார்க்க போறீங்கல்ல, அந்த 3 மணி நேரம் ஜிகேவை பர்ஃபெக்டா பார்க்கணும். உங்களால கவனம் எங்கேயுமே செதறக்கூடாது. 3 மணி நேரம் ஜிகேவை பர்ஃபெக்டா பாருங்க. உளவியல் 1 மணி நேரம் பாக்குறீங்க அப்படின்னா அந்த 1 மணி நேரம் கரெக்டா நீங்க அந்த போக்கஸ்டா ஒரு டாபிக் எடுக்கிறீங்க. இப்போ ஒத்தத்தன்மை அப்படின்னு ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க. அப்போ ஒத்தத்தன்மையை பத்தி எல்லா A to Z வரைக்கும் உங்களுக்கு தெரியணும். அப்போ ஒத்தத்தன்மைனா எப்படி வரும், அப்ப இதுக்கு என்னென்ன படிக்கணும், என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு நல்லா தெரியணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தையும் மூவ் பண்ணி பார்க்கணும். தேடுதல் கண்டிப்பா இருக்கணும். உங்களுக்கு இது எல்லாத்தையும் நாங்க என்ன பண்ணுவோம், உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கையில் கொடுத்துருவோம், எல்லாமே பிடிஎஃபாக கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் 6th-லேருந்து 10th வரைக்குமே நாங்கள் உங்களுக்கு பிடிஎஃபாக மெட்டீரியல் கொடுத்துருவோம். இப்போ எங்கள் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னா பாயிண்டாக இருக்கும். நான் வேணா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எங்கள் மெட்டீரியல் எப்படி இருக்கும், டெஸ்ட் ஷெடியூல் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இப்போ மேக்ஸிமம் 3 மந்த், அவ்வளோதான். 3 மந்த்துக்குள்ளே தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசிக்கு தான் உங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் வரப்போகுது. அதனால் இந்த ஒரு வாய்ப்பை விட்டுறாதீங்க. கண்டினியூஸாக படிங்க. இப்போ ஆல்ரெடி படிச்சுன்னு இருக்கிறவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. இனிமேல் படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த டைம்ல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கான நேரம் இதை வேஸ்ட் பண்ணுறாதீங்க. ஒரு நேரமும் இப்போ 1 மணி நேரம் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1 மணி நேரத்தில் பார்த்தோன்னா பல லட்சம் பேர் உங்களை தாண்டி போகிறான். நீங்க அந்த 1 மணி நேரத்தை நீங்க வேஸ்ட் பண்றீங்களா, அந்த 1 மணி நேரத்துல பல லட்சம் பேர் உங்களுக்கு முன்னாடி போயின்னு இருக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அப்ப உங்களுக்கு முன்னாடி யாரையும் விட்டுறக்கூடாது. கரெக்டா ஒரு 5 hours படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 5 hours டெய்லியுமே படிக்கணும். இப்போ நீங்க டெய்லியும் 5 hours படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு 2 வாரம் இந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா 3ஆம் வாரத்துல இருந்து கண்டிப்பா 6 to 7 hours படிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சி போயிடும். அப்போ பிடிக்க வேண்டிய விஷயத்த திரும்ப திரும்ப செய்வீங்க. மேக்சிமம் நீங்க பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ல போய் படிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஏன்னா பிசிக்கு படிக்கணும் அப்படின்ற மெத்தடே வேற. நீங்க எதை படிக்கணும், என்னென்ன படிக்கணும்னு அந்த போலீஸுக்கு மட்டுமே எடுக்கிறாங்க பாருங்க. அவங்க தான் நிறைய விஷயங்கள் அவங்க போலீஸுக்கு மட்டுமே எடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இப்போ நிறைய பேர் குரூப் ஸ்டடி நிறைய பண்றாங்க. ஒரு கோயிலுக்கு போறாங்க, இல்லைன்னா ஒரு மரத்தடியில ஏகப்பட்ட பேர் இப்போ நிறைய பேர் அது மாதிரி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைப்ரரிக்கு போய் படிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு என்னன்னா ஒரு சரியான ஒரு டெஸ்ட், அந்த டெஸ்ட்டை மட்டும் நீங்க சரியா புடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த வெற்றி கிடைச்சிரும். நல்லா பண்ணுங்க. இந்த ஒரு வாய்ப்பை விட்டுறாதீங்க. வெரி ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.